ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த தூப்கேட் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் அவங்க வாழ்ந்த ஊர். அதுபோக பாபாவும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் இந்த கிராமத்தில் பாபா வாழ்ந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பாபா நடத்தின அற்புதங்களும், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது. அந்த கல்ல பாபா அமர்ந்திருக்காரு. அந்த கல்லை சுற்றி இருக்கும் அற்புதங்களும், அதே போல பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் வசித்த இந்த பழமையான வீடுகளும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதே போல இந்த வீட்டுக்கு பின் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் பாபா அமர்ந்த கல் இருக்கு. இங்கே பாபா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. அதே போல பாபாவுடைய பக்தர் சாந்த் பட்டேலுடைய சமாதி, இது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதே போல சாந்த் பட்டேலுடைய குதிரையை பாபா கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. அந்த குதிரையை உபயோகப்படுத்தின சில பொருட்கள் எல்லாமே இந்த பெட்டியில் இருக்கு. இது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சைராம், அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற ஒரு கிராமத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் அவர் வாழ்ந்த கிராமம். நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் பாபா தூப்கேட்லேருந்து ஷிரடிக்கு வருவார். அப்படி ஷிரடிக்கு வந்த பிறகு கல்யாண கோஷ்டியுடன் பாபா என்ன பண்ணுவார்னா ஷிரடியிலே தங்கிடுவார். கல்யாண கோஷ்டி எல்லாமே ஷிரடியை விட்டு தூப்கேடாக்கு போயிடும். பாபா ஷிரடியில் சுமார் 60 வருஷம் வாழ்வார். பாபா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த தூப்கேட் கிராமத்தில் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளா இளம் பாலகனா பாபா இங்க வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ சாந்த் பட்டேல் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, சாந்த் பட்டேல் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய ஒரு சன்னிதானம் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிதானம். இந்த சன்னிதானத்தில் பாபா நடத்தின பல அற்புதங்கள் இருக்கு. அதுல ஒரு சில அற்புதங்களை இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்றேன். சைரம், 2002ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தசரா, அதாவது பாபா தனது சூத உடலை நீர்த்த நாள், பாபா மகா சமாதி அடைஞ்ச நாள், அந்த அக்டோபர் 15. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பாபாவுடைய ஒரு புகைப்படத்தை பல்லாக்கு ஊர்வலமாக தூப்கேட் கிராம மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்களா, அந்த கிராமத்தை சுற்றி வராங்க. கிராமத்தை சுற்றி வரும்பொழுது எண்ணற்ற மக்கள் சாய் பக்தர்கள் குழுமி இருக்காங்க. ஏன்னா பாபா கிட்டத்தட்ட இந்த தூப்கேடில் 9 ஆண்டுகள் இளம் பாலங்களாம் பாபா இருந்திருக்காரு. அப்போ அந்த ஊர்வலம் என்ன பண்ணுறது, கோயில் கிட்ட நெருங்கின உடனே எங்கிருந்தோ ஒரு குதிரை வருது. அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா பாபாவுடைய புகைப்படத்தை பார்த்த பிறகு அந்த குதிரை பார்த்தீங்கன்னா பின்னோக்கி, அதாவது அந்த குதிரைக்கு பின்னாடி கால் மட்டும் பூமியில் அந்த 2 கால் படுது. ஃப்ரண்ட்ல இருக்க அந்த 2 கால் மட்டும் தூக்கி பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணுது. அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. என்ன இது, இவ்வளோ பெரிய அற்புதம், பாபாண்ட ஆசீர்வாதம் பண்ணுது, அதுவும் அந்த குதிரை அந்த கணைக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவுடைய அந்த பல்லாக்கில் இருக்க ஃபோட்டோ குதிரை மேலே வச்சு கொண்டு வராங்க. சரி, அதன் பிறகு கோயிலை நெருங்கின பிறகு குதிரைக்கு மேலே இருக்க அந்த ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. ஃபோட்டோவை எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா குதிரை கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சி போகுது. குதிரை காணாமல் போகுது. பாபாவே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த தூப்கேட் கிராமம். ஏன்னா இந்த தூப்கேட் கிராமத்தில் பாபா சுமார் 9 ஆண்டுகள் பாபா வாழ்ந்திருக்காரு.
சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புகைப்படம் இருக்குது. இது பாபாவுடைய இளம் பாலகனாக இருக்கிற ஒரு புகைப்படத்தை கற்பனை ஓவியமாக பக்தர்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. பாபா வந்து இந்த தூப்கேட் கிராமத்துக்கு வந்த பிறகு சாந்த் பட்டேல் வீட்டுக்கு வெளியில் பாபா வந்து வேப்பமர அடியில் தங்கியிருக்காரு. அப்போ சிலிம் கையில் வச்சிருக்காரு பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா ஒரு கல்லில் அமர்ந்திருக்காரு. அதோடைய சின்ன கல் இப்போ காட்டுறாங்க பாருங்க. இந்த கல்லில் பாபா அமர்ந்திருக்கிறதாக இங்கே இருக்க கோயில் நிர்வாகம் வந்து சொல்லப்படுது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டில் கோயிலோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாபா இங்கே வந்து அமர்ந்திருக்காரு. பாபா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இந்த கோயிலை சுற்றி பாபா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து ஒரு அற்புதம் பாருங்க. இப்போ ஒரு புகைப்படம் காட்டுறோம். இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா 20/11/2008 இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. சில பக்தர்கள் வந்து பாபாவுடைய வேப்ப மரத்துக்கிட்ட போறாங்க. அதாவது சாந்த் பட்டேல் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வேப்ப மரம், அங்கே தான் பாபா அமர்ந்திருப்பாரு. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய உருவம் பின்னாடி வந்து தென்படுது. பாபா வந்து ரொம்ப நீண்ட கஃப்னி போட்டுக்கிட்டு கையை தூக்கிட்டு சப்தா மாலிக் ஏக்கன் அப்படின்னு சொல்கிற மாரி ஒரு உருவம் தென்படுது. ஃபோட்டோ எடுக்கும்பொழுது அந்த உருவம் இல்லை. ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த உருவம் தென்படுது. இது போல் பல அற்புதங்கள் நடத்தின கோயில் தான் இந்த தூப்கேடில் இருக்க சாய் மந்திர். பாபா வந்து இளம் பாலங்களாக இருக்கும் பொழுது சாந்த் பட்டேலுடைய அந்த குதிரையை கண்டுபிடிச்சி தூப்கேடுக்கு தான் வருவார். தூப்கேட்டில் பாபா வந்து 9 ஆண்டுகள் தங்கியிருக்காரு சொல்லிட்டு தூப்கேட் கிராம மக்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அது போக இந்த கோயிலில் முக்கியமான தகவல் போர்டு இருக்குது. அந்த தகவல் போர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா வந்து கிட்டத்தட்ட இங்கே 9 ஆண்டுகளாக பாபா இளம் பாலங்களாக பாபா இங்கே வாழ்ந்திருக்காரு. இந்த சாந்த் பட்டேல் வந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். ஏன்னா சாந்த் பட்டேல் மூலம் தான் பாபா 2வது விஜயமாக ஷீரடிக்கு மீண்டும் கல்யாண கோஷ்டியோட வராரு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு களிமண் வீடு இருக்குது. அந்த களிமண் வீடு தான் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேல் வாழ்ந்த வீடு. அந்த காலகட்டத்தில் அந்த வீடு வந்து அப்படியே வந்து இடிக்காம அப்படியே பக்தர்களுக்காக வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் இந்த வீடை பார்க்கணும் நம்ம ஆசைப்பட்டோம். உமா சாய்ராம் அக்கா மூலியம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. கொடான கோடி நன்றி அவங்களுக்கு. சரி, இப்போ பாபா வந்து சிண்டேன் அப்படின்ற இடத்துல மாமர அடியில் பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேல் காட்சி கொடுத்துருப்பாரு. அந்த குதிரையை கண்டுபிடிச்சிருப்பாரு. குதிரையை கண்டுபிடிச்ச பிறகு பாபா வந்து பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேல் தூப்கேடை கூப்பிடுவார். அப்போ தூப்கேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து இந்த வீட்டுக்கு வெளியில தான் பாபா வந்து பெரும்பாலும் பாபா தங்கியிருந்தார். இந்த வீடு வந்து நம்ம பாபாவுடைய பாதங்கள், இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூப்கேடு பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதருடைய பாதங்கள் வந்து பட்ட இடம். சரி, இந்த அவுரங்காபாத்தில் தூப்கேடு என்ற கிராமத்தில் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய திருவடி பட்டதால் இந்த கிராம மக்கள் எல்லாமே பாபாவுடைய புகழை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பாபா சிறு வயதில் இங்கிருந்து புறப்பட்டு தான் 2வது விஜயமாக ஷிரடிக்கு போயிட்டு ஷிரடியில் 60 வருஷம் பாபா வாழ்ந்து அங்கேயே மகா சமாதி பாபா அடைஞ்சிருக்காரு. ஆனால் இளம் பாலகனாக இருக்கும் பொழுது பாபா வந்து 9 ஆண்டுகள் இந்த அவுரங்காபாத்தில் தூப்கேடி என்ற கிராமத்தில் பாபா வசிச்சிருக்காரு. பாபாவுடைய பாதங்கள் பட்ட இடம் இந்த பூமி, சொர்க்கமான ஒரு பூமி இந்த பூமின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேல் வீட்டிலேருந்து அப்படியே நம்ம முன்னோக்கி போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம் அடியில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து இளபாலகனாக இருக்கும்பொழுது ஒரு கல்லில் அமர்ந்திருக்காரு. அந்த கல்லும் இருக்குது. அந்த கல் வந்து கண்ணாடி பெட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. அதே போல் பாபாவுடைய ஒரு புனிதமான புகைப்படம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் பக்தர்கள் வந்து புகைப்படம் எடுக்கும் பொழுது பாபா வந்து பின்னோக்கி இருந்து காட்சி கொடுத்து சப்தா மாலிக் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு உருவம் தென்பட்டு இருக்கு. பாபா வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த மரத்துக்கு அடியில் பாபா அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தடிய கோயில் வந்து விரிவாக்கம் பண்ணும்பொழுது இங்கே மரம் வந்து பக்கத்தில் தோண்டியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பல உலோக தகடுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதே போல் சிலுமி எல்லாமே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாபா 9 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இடத்துல இருந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த கோயில் நிர்வாகம் எல்லாமே சொல்லுது. நம்மளும் வந்து இந்த கோயிலுடைய அந்த குருஸ்தான், பாபா அமர்ந்த புனிதமான குருஸ்தானத்துக்கிட்ட நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க சேரம், இந்த கண்ணாடி பெட்டியில் வந்து ஒரு கல் இருக்குது. இந்த கல்லு தான் நம்ம குருநாதர் வந்து அந்த காலகட்டத்தில் இளம் பாலகனாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. இந்த இடம், இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதர் பாபாவுடைய அந்த திருவடிகள் பட்ட மண், புனிதமான மண். இந்த மண்ணை சுற்றி நம்ம அப்படியே சுற்றி வரும். எல்லா சாய் பக்தர்களும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நலமாக இருக்க இந்த நேரத்தில் நம்ம பாபா இளம் பாலகனாக இருந்த அந்த தூப்கேட் கிராமத்திலிருந்து இந்த நேரத்தில் உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். செய்கிறோம். ஓம் சாய்ராம். சிரம் இந்த புனிதமான இடத்துக்கு எல்லா பக்தர்களுமே போங்க. ஏன்னா தேடல் ஒன்று இருந்தால்தான் நம்ம இறைவனை அடைய முடியும். நிறைய விஷயங்கள்
விஷயங்கள் பாபாவுடைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சைராம். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேல் அவருடைய கிராமம் இது. இந்த கிராமத்தில் தான் பாபா வந்து 9 ஆண்டுகள் தங்கி இருந்து இங்கே பல அற்புதங்கள்லாம் நடத்தி இறுதியாக ஷிரடிக்கு வந்தார். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேலுடைய சமாதி எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் 5வது அத்தியாயத்தில் பாபா வந்து சாந்த் பட்டேலுடைய குதிரையை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட சாந்தோடைய சமாதி இவர் மூலியம்தான் பாபா 2வது விஜயமா ஷிரடிக்கு கல்யாண கோஷ்டியோட வந்து கண்டோபா கோவிலில் இறங்கின உடனே அங்கே இருக்க குருக்கள் மகசல்பதி பாபாவை பார்த்து யா சாயே சாயே நீ வர வேண்டும், அன்போடு ஷிரடிக்கு நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாண கோஷ்டி எல்லாம் மீண்டும் தூப்கேடுக்கு போயிடும். ஆனால் நம்ம ஃபக்கீரோ நம்ம பாபாவோ ஷிரடியிலே தங்கியிருப்பார். இனிமேல் நான் இருக்க வேண்டிய இடம் இந்த ஷிரடி தான் அப்படின்னு பாபா வந்து தங்கிடுவார். யாருக்காக எத்தனை தூரம் புறப்பட்டு ஷிரடி சாய்நாதர் ஷிரடிக்கு வந்தாரோ அத்தனை கோடி பக்தர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு வந்து அப்படியே வந்து மனசு வந்து அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது. சாந்த் பட்டேல் போன்ற பக்தர்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் கிடைச்சிருக்கும் சைரம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேல் குதிரை பாபா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த குதிரைக்கு பயன்படுத்தின லாடங்கள் அதே போல் ரோப்பு சாந்த் பட்டேல் சாப்பிட்ட தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணமாக நம்மளுக்கு இருந்தது. நீங்களும் அவுரங்காபாத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இது போல் இடத்துக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். 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 அல்லா மாலிக்.